Faster, push them harder. We must keep up. Look at the speed. This is unbelievable. டியூப் தமிழ் வணக்கம். திமுகவினுடைய தோல்விக்கு காரணம் என்ன? இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தாம் அமோக வெற்றி பெறுவோம் என்றும் 200 ஆசனங்கள் வரை நிச்சயமாக தங்களுக்கு கிடைக்கும் என்றும் கருதி இருந்ததாக தமிழகத்தில் செய்தி வெளியாகி இருக்கின்றது. அது மாத்திரம் அல்லாமல் மந்திரி பதவிகளை யார் யாருக்கு வழங்குவது என்ற பட்டியல், எப்படி பதவி ஏற்பது, அதைத் தொடர்ந்த கொண்டாட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் திட்டமிட்டு வெற்றிக்காக காத்திருந்த திமுக கழகம் படுதோல்வியை சந்தித்ததனால் அதிர்ச்சி அடைந்து உறைந்து போய் அங்கு மயான அமைதி நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தோல்விக்கான முக்கியமான காரணங்கள் பல. தமிழக ஊடகங்கள் இது பற்றி என்ன சொல்லுகின்றன என்று பார்த்தால், இந்த தோல்விக்கான முக்கியமான காரணம் அரசியல் வீதி என்பது கடந்த 5 ஆண்டு காலத்தில் மிக வேகமாக சட்டென அடிதலையாக மாறிவிட்டது. ஆனால் திராவிட கழக தொண்டர்கள் கருணாநிதி கால கனவுகளிலேயே இருந்தார்கள். அவர்களுக்கு புதிதான ஒரு விரைவு சாலை வந்துவிட்டது என்பது தெரியாமல் அவர்கள் 50 வருடங்களுக்கு மேலாக பயணித்த அதே கட்டை வண்டியில் இப்பொழுதும் பயணிக்கலாம் என்று நினைத்து தேர்தல் வீதியில் இறங்கிய பொழுதுதான் தங்களுடைய வண்டிகள் ஓட முடியாத நிலையில் இருப்பதை அவர்களால் கண்டுகொள்ள முடிந்தது. இருந்தாலும் விரைவு சாலையில் ஓடுகின்ற மாட்டு வண்டிக்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அது அவர்களுடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம். களத்தில் உண்மையில் நிலவரம் என்ன என்பதை அறியாமல் தேர்தல் வெற்றிக்காக வேலை செய்கின்ற கார்ப்பரேட் குழுவான பெண் டீம் என்கின்ற குழுவை முதன்மையாக கருதினாரே அல்லாமல் தன்னுடைய கட்சியினுடைய மந்திரிகள், மாவட்ட தலைவர்களினுடைய கருத்துக்களை ஸ்டாலின் தலைமையிலான அணி முற்றிலும் நிராகரித்து தங்களுக்கு வெற்றி ஒரு மாய வடிவத்தில் ஒரு வெற்றி வரும் என்று கனவு கண்டு பயணித்துக் கொண்டிருந்தார்கள். களத்தில் திமுகவிற்கு 60% மக்கள் எதிர்ப்பு இருப்பதை அவர்கள் தெரிந்தும் தெரியாதவாறு நடந்து கொண்டே இருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சிகள் விஜயினுடைய வரவின் பின்னதாக தமக்கு எதிரான வாக்குகள் பல கூறுகளாக பிரிந்துவிடும். அதேவேளை தம்மோடு 20 கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் கூட்டி அள்ளப்பட்டு தம்மோடு சேரும் என்றும் கணக்கு போட்டார்கள். இதே தவறை முன்னர் தோல்வியடைந்த பொழுது கருணாநிதியும் செய்திருந்தார். பல சிறிய கட்சிகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று கருதி அந்த சிறிய கட்சிகளினுடைய வாக்குகள் எதுவும் திமுக அணிக்கு விழாமல் போய் அவர் தோல்வியடைந்த வரலாறை மறுபடியும் மறந்து போய் அதே வரலாற்றிற்கு இவர்களும் வந்திருந்தார்கள். இதுபோல நடிகர் விஜய்க்கு வந்த கூட்டத்தையும் அது வாக்கு வங்கியாக மாறாது அவரை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் என்று பலர் கூறிய கருத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் நம்பிவிட்டது. முன்னர் வடிவேலுவை வைத்து தங்களுடைய தேர்தலை நடத்திய திமுக வடிவேலுவை பார்க்க வந்த கூட்டமெல்லாம் வாக்கு வங்கியாக மாறும் என்று கருதி தேர்தலில் தோற்று போன கதை இருந்தது. அதுபோலத்தான் விஜய்க்கும் நடக்கும் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் நினைத்தது நடக்க மாறி நடந்துவிட்டது. கூட்டத்திற்கு வந்தவர்கள் வாக்களித்து விட்டார்கள் என்பது இப்பொழுதும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. திமுகவை பொறுத்தவரையில் 24% வாக்குகளை எடுத்திருக்கின்றது. இது வளமையாக திமுகவிற்கு இருக்கின்ற வாக்கு வங்கிதான். ஆனால் புதிய கட்சிகளினால் எந்த மாற்றமும் நடைபெறவில்லை. முறைப்படி பார்த்தால் ஒவ்வொரு தடவை தேர்தலில் தோல்வியடைந்தவுடன் மூனா கருணாநிதி வாக்குகளினுடைய எண்ணிக்கை இத்தனை வீதத்தினால் அதிகரித்திருக்கின்றது, எனவே கழகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்று ஒரு அறிக்கை விடுவது அவருடைய காலகாலமான வழக்கமாக இருந்தது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அது போன்ற ஒரு அறிக்கையை வெளியிட காணவில்லை. மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி மோசமான ஆட்சி என்று சொல்ல முடியாது. அவர் 600 கோடி ரூபாய் செலவில் பல நல திட்டங்களை தமிழகத்திற்கு செய்திருப்பது உண்மைதான். ஆனால் அவர் உண்மையாக செய்த திட்டங்களை உண்மைதான் என்று மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கான பிரச்சாரத்தை அவர் சரியான முறையில் செய்யவில்லை. எம்ஜிஆர் வழங்கிய உதவிகளை
உதவிகளை வழங்கியே அவருடைய கைகள் சிவந்து விட்டன என்று ஒரு பஞ்ச் டயலாக்கை உருவாக்கி மக்களிடையே கொண்டு சென்றது போல மு.க. ஸ்டாலினுடைய திட்டங்களை மக்களிடையே கொண்டு செல்ல அவர்கள் தவறிவிட்டார்கள். அதற்கான இணைய தந்திரங்களை சரியான முறையில் எடுக்கவில்லை. ஆனால் விஜய் உருவாக்கி இருக்கின்ற திட்டங்களை அவர்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாக இப்போது இருக்கின்ற இளைய தலைமுறையினிடையே வேகமாக கொண்டு சென்றார்கள். திமுகவினுடைய செய்த அரிய திட்டங்கள் எல்லாம் செய்யப்படாத திட்டங்கள் போலவும் ஊழல் போலவும் காட்சியளித்து விஜயினுடைய செய்யப்படாத திட்டங்கள் எல்லாம் செய்யப்பட்ட திட்டங்கள் போல இணைய மூலமாக காட்சிக்கு வந்த பொழுது திமுகவினுடைய பழைய அரசியல் தலைமையினால் இந்த எதிர்வினையை தாங்க முடியாமல் போய்விட்டது. இப்போது வந்திருப்பது ஒரு ஜென்சி தலைமுறை என்று தமிழகத்தில் எழுதுகின்றார்கள். ஜென்சி என்றால் இந்த தலைமுறை 18 to 25 வயதிற்கு இடைப்பட்டவர்கள். இவர்கள் செய்தி பத்திரிகை படிப்பதே இல்லை, இவர்கள் தொலைக்காட்சி பார்ப்பதே இல்லை, இவர்கள் வாசிக்கின்றார்களா? வாசிப்பதே இல்லை. இவர்களுக்கு உலகம் இன்ஸ்டாகிராம் மட்டுமே. எனவே கைத்தொலைபேசியில் இருந்து பார்க்கின்ற விடயங்களையே இவர்கள் தங்களுடைய அறிவு சுரங்கமாக கருதி கொள்வார்கள். இவர்களை எப்படி கவர்வது? இவர்கள் வாக்கு வங்கியில் பெரிய தாக்கம் செலுத்த போகின்றார்கள். இவர்களை களமுறக்க வேண்டும் என்று விஜயின் பின்னால் இருந்தவர்கள் செய்த வேலை, அதாவது அவர்களுடைய ஐடி விங் என்று கூறப்படுகின்ற குழுவினர் சிறப்பாக செயற்பட்டு இன்ஸ்டாகிராமில் 1 நிமிட காணொளி கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டே இருந்தார்கள். அதை பலர் பல கோணங்களில் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த செய்தி இந்த இளைய தலைமுறையினரை சென்றடைந்து அவர்கள் விரைவாக விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற இடம் நோக்கி திரும்புவதற்கும் அவர் எதையோ பெரிதாக செய்ய போகின்றார் என்று கருதுவதற்கும் இது காரணமாக அமைந்துவிட்டது. இந்த வேலையை திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களோடு இருந்த மற்ற 20 கட்சிகளும் அதிமுகவும் அவர்களுடைய கூட்டணியினரும் கூட சிறந்த முறையில் செய்யவில்லை. இதற்கான விளக்கமும் இதற்கான நிதியும் இது குறித்த கணிப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லாமலே சென்று அவர்களுடைய தோல்விக்கு இந்த ஜென்சி தலைமுறை காரணமாக அமைந்துவிட்டது என்பதும், எதிர்கால தேர்தல்களிலும் இவர்கள்தான் முக்கிய இடம் பிடிக்க போகின்றார்கள். பழைய ஒரு தலைமுறை இப்பொழுது இல்லை, அவர்களுடைய காலம் அஸ்தமனமாகிக் கொண்டு இருக்கின்றது என்பதை உதயசூரியன் சின்னத்தை வைத்துக் கொண்டும் திமுக கண்டுபிடிக்கவில்லை. புதிதாக உதயமாவதை வைத்துத்தான் தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று கொண்டு வரப்பட்ட உதயசூரியன் அந்த புதுமையை கோட்டை விட்டதுதான் பெரும் சோகமாக மாறியிருக்கின்றது. இவ்வளவு விவகாரங்களையும் தமிழகத்தில் இருந்து எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அதைவிட முக்கியமான விடயம், தமிழகத்தினுடைய தலைவர்கள் தங்களுடைய சர்வதேச அறிவை சரியான முறையில் வளர்த்து கொள்ளவில்லை என்பதை இந்த தேர்தலில் நடைபெற்ற அனைத்து கட்சிகளினுடைய பிரச்சாரங்களிலும் காண்கின்றோம். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கோர்முஸ் தடை, உலகளாவிய பொருளாதார பிரச்சனை, உலகம் எப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது, அடுத்து வரப்போகின்ற உலகம் தென்னாசியாவை என்ன செய்ய போகின்றது என்ற எந்த கருத்துக்களும் இந்த தலைவர்களுக்கு தெரியாமலே இவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி இருக்கின்றார்கள். இவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற வெள்ளத்தை இவர்களினால் எதிர்கொள்ள முடியாது என்பது இந்த தேர்தல் களம் தருகின்ற பாடமாகும். ஜென்சி தலைமுறைக்கு எப்படி வாசிப்பு அறிவோ அல்லது தொலைக்காட்சி பார்த்து தகவல்களை அறிவதோ அல்லது படிப்பதோ இல்லை என்றால் இவர்களும் ஒரு வகையான ஜென்சி தலைமுறையினர் தான். உலகத்தின் முதலாவது குடித்தொகையில் இடம் பிடித்திருக்கின்ற இந்தியாவை சர்வதேச அரங்கில் இன்றைய பிரச்சனைகளிலே முதலாவது இடத்தில் இருந்து பேச வைக்க வேண்டும் என்பதை மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. தமிழக அரசு தன்னுடைய பலத்தினால், அதாவது புலம்பெயர் நாடுகள் முழுவதிலும் தமிழர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடன் ஒரு நல்லுறவை வளர்த்து சர்வதேச பலம் பெறுவதற்கான வாய்ப்பை கைவிட்டு மறுபடியும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி தமிழக அரசியலை நடத்துகின்றார்கள். விஜயனுடைய கட்சியிலும் இதே தவறு இருப்பதை மறந்துவிட முடியாது. எனவே இந்த நிலையை மாற்ற வேண்டிய தேவை தமிழகத்தின் அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கின்றது. விஜய் தலைமையிலான கட்சி இப்பொழுது செய்ய வேண்டிய வேலை, முதலாவதாக இந்தியாவில் எங்கும் இல்லாதவாறு வென்ற கட்சிகள், தோற்ற கட்சிகள் உட்பட, புலம்பெயர் தமிழர்கள் உட்பட உலகமெல்லாம் இருக்கும் தமிழர்களை இணைத்து ஒரு பொதுவான பேராயம் ஒன்றை உருவாக்க வேண்டும். இந்த பொதுவான பேராயம் விஜய் தலைமையிலான ஆட்சிக்கு வழிகாட்டுவதாக இருக்க வேண்டும். இவர்கள் ஒரு மேற்சபை போல இருந்து கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு புதிய சூழ்நிலையும் அரசியலில் நாகரிகம் ஒன்றை வளர்க்கின்ற ஒரு காலத்தையும் கொண்டு வர வேண்டும். அரசியலில் எல்லோருமே பாடுபட்டிருக்கின்றார்கள், எல்லோருமே மக்களுக்கு ஏதோ செய்ய முயற்சி
எடுத்திருக்கின்றார்கள். எனவே எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு கட்சியும் அவமதிப்பிற்கு உரியதே அல்ல. அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதும் அது தேர்தல் முடிந்த பின்னர் அடுத்த கட்ட வேலையாக இருக்க வேண்டும். இல்லையேல் இன்றைய சர்வதேச சிக்கலை தமிழகத்தினால் வெற்றி பெற முடியாது. இன்றைய நவீன உலகை அறிந்து அனைவரும் ஒன்றுபடுகின்ற ஒரு புதிய தளத்தில் வருகின்ற பொழுது அதுவும் ஒரு மாற்றமாக அமையும். ஏனென்றால் நமக்குள் மோதுகின்ற அரசியல் என்பது இந்த AI யுகத்துடன் முற்று முழுதாக முடிவடைந்து விட்டது. இதை விளங்கிக் கொள்ள மறுப்பார்களாக இருந்தால் AI யுகம் எல்லோரையுமே மேசையிலிருந்து கழுவி ஊற்றிவிடும் என்பது கவனிக்கத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே. Faster, push them harder. We must keep up. Look at the speed. This is unbelievable.